நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்து கர்த்தரே, வாக்கு மாற வல்மிநாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 105 வசனங்கள் 18 முதல் 22 வரை. யோசேப்பின் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இங்கே தாவீது ராஜா யோசேப்பை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமா, அது உண்மைதான். கர்த்தர் யோசேப்புக்கு சொப்பனம் கொடுக்கிறார். தன்னுடைய தாயின் உடன்பிறப்புகளும் பிள்ளைகளும் தாயும் தகப்பனும் எல்லாரும் சேர்ந்து தன்னை வணங்குவதாக சொப்பனம் காண்கிறான். அவனை அதனாலே சொப்பனக்காரன் என்று சொல்லி அவனை விற்று போட்டார்கள். அங்கே எகிப்துக்கு அடிமையாக போகிறான், அங்கே கஷ்டப்படுகிறான், சிறையில் அடைக்கப்படுகிறான். அதெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்து விட்டால் அது உடனே நிறைவேறவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அநேக இக்கட்டுகளை பல துன்பங்களை சகித்து அவனை புடமிட்டு அவன் ஆனால் எங்கேயுமே முறுமுறுத்ததாக சொல்லப்படவே இல்லை. கர்த்தருடைய வேதம் எல்லாவற்றையும் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் இது யோசேப்பு முறையிட்டதாக குறிப்பிடப்படவே இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒரு நாள் அவன் எகிப்தின் முழுமைக்கும் அதிபதியாக மாறின. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அநேக சூழ்நிலையிலே இந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணும்போது வேதத்தின் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தங்களாக தருகிறார். ஆனால் உடனே ஏன் நிறைவேறல? வாக்குத்தத்தம் கிடைச்சாச்சே, இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேனே, இன்னும் இந்த பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகிறதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிட்டு நம்மளை அதற்கு நேராக வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. நாம் புடமிட்டு வெள்ளியை போல பொன்னை போல ஆகும் மட்டும் அவருடைய வசனம் நம்முடைய புடமிட்டு ஒரு நாள் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் உண்மையுள்ளவர். அவர் சோர்ந்து போகாதீங்க. அதனால அவர் உண்மையுள்ளவர் ஆரம்படியால் அவருடைய வசனம் அவருடைய வார்த்தையின் படியே நம்மை உயர்த்துவார். ஜெபம் இல்லாம
எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நன்றி நன்றி அப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் கிருபை கூட இருந்ததேப்பா. நன்றி 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 அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோம்ப்பா. வாக்கு தத்தங்களை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னுமே என் வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள், பலவீனங்கள் இருக்கிறது, இது என்று முடியும் என்று வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா இந்த புடமிடு காலத்தை அப்பா உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுத்து யோசேப்பை போல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எகிப்தின் முழுமைக்கு அதிபதியாய் உயர்த்துவீராக கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்திலே தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.